ஆலயங்களில் ஒன்று மீனாட்சி அம்மன் ஆலயமானது உள்ளதாம். அம்மனுக்கு தேங்காய் பொங்கல் வைத்து மாலை நாட்டு தீபமேற்றி வழிபடுவோம். நாம் அனைவரும் அம்மனை வணங்கி அருள் பெறுவோம். அடுத்தடியார் ஆண்டாள் பகவான் நினைத்து திருப்பாவை பாடல் மூலம் எல்லோருக்கும் வழிகாட்டினார். ஆண்டாளுக்கு மலர் மாலை மிகவும் பிடிக்குமா? கண்ணனுக்கு சூட வேண்டிய மலர் மாலையை தான் சூடி கொண்டார். அல்லால் தான் ஆண்டாள் சூடி கொடுத்த சுடற்கொடியாள் என்று அழைக்கப்பட்டார். அகரம் மகரம் பச்சத்தம் பரதறியார். எனக்கு தெரியும் அடுத்தறி என்றால் இளைவர் ராமன் தான் இபுவுக்கு வருகிறார். ராமன் நல்லொழுக்கத்தின் திருவுருவம். ராமன் அன்பான அரசன், எப்பவுமே சத்தியம் தர்மம் காக்கும் ஒருவர் அவர். அயோத்தியத்தின் இளவரசன் ஆவார். சீடன் மணந்து கொண்டு அம்புடர் வாழ்ந்து வந்தார். ராமேஸ்வரம் பிராமணருடைய புனித ஸ்தலமாகும். கற்கண்டு பாயாசம் மிகவும் பிடிக்குமா? அதோ ஈ வருகிறது. என்ன சொல்கிறாய்? ஈ வருகிறதா? எங்கே? இல்லை இல்லை, ஈ என்ற எழுத்தில் ஈசன் என்னும் சிவபெருமான் வருகிறார். சிவபெருமான் திரிசூலம் ஏந்தியவர். அவர் நீலகண்டன் என்றே அழைக்கப்பட்டார். சிவபெருமானுக்கு வில்வேலை பாலாபிஷேகம் மிக பிடிக்குமாம். இவரை அபிஷேக பிரியர் என்று அழைப்பர். திருவண்ணாமலை சிதம்பரம் போன்றயில் பெரிய அலை உள்ளன. உலகிலேயே முதலில் சிவன் கோவில் அமைந்த இடம் உத்தரகோசமங்கை. ஈசன் என்னும் சிவபெருமான் பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்தது யார்? ஈசனின் செய்பாதையாக விளங்குடையமா மாதேவியாக அருள் தரும் பார்வதி. அவர் சக்தியின் உருவம், தாயாக விளங்குபவர். அவர் எப்போதும் நம்மை காத்து அருளுகின்றார். மாதேவிக்கு அடிபெற்ற பலோல்ன காந்திகாமாட்டி ஒரு மீனாட்டி போன்ற தங்கள் சேப்பட்டவை பழங்கள் தேங்காய் வெற்றிலை தாம் வைத்து வழிபடுவார்கள். தூய மண்டுடன் எது கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வார். சரி, அடுத்ததியா? எனக்கு தெரியும், ஊர்தானே வரப்போகிறது. ஊழியத்தில் யார் வரப்போகிறார்? நான் கூறுகிறேன். ஊ என்றால் ஊர்தி கொண்ட முருகன். அவருக்கு வேல்தான் ஆயுதம். அவர் அசுரர்களை வென்ற வீரன். அறுபடை வீடுகள் முருகனின் புகழ் பெற்ற தலங்கள் ஆகும். முருகனுக்கு ஞான பழம் கிடைக்காததால் ஆணிக்கொழுத்து நின்றுதான் பழனியா. சத்தமில்லை, ஏன் உயிரெழுத்து வரப்போகிறது. பகவான் விஷ்ணு வருகிறாய். அவருக்கு பல திருநாமங்கள் உண்டு. அவற்றில் மிகவும் சக்தி வாய்ந்தது ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் ஆகும். இது 1000 திருநாமங்களை கொண்டுள்ளது. என் பெருமான் விஷ்ணு உலகத்தை காப்பவர். என் பெருமாள் விஷ்ணு கைலை சங்கு சக்கரம் வைத்துள்ளார். ஸ்ரீரங்கம் இவரது புகழ்பெற்ற ஆலயம். இவருக்கு மிக பிடிக்குமா? இவர்
அதை வளர்ந்து வரத்துக்கு ஓம் நமோ நாராயணா 8 மந்திரத்தை பயன்படுத்துவேன். ஏ என்றால் என்ன தெரியுமா? என்ன மாம்பழமா? இல்லை இல்லை, ஏ என்றால் ஏகாம்பரநாதர். ஏகாம்பரநாதர் கோவில் தமிழ்நாட்டில் உள்ள காஞ்சிபுரத்தில் உள்ளது. ஆனால் நீ மாம்பழம் என்று ஏன் சொன்னாய்? ஏ என்றால் ஏகா என்பது ஒன்று, அம்பரம் என்பது மரம். அம்பாள் வழிபட்ட மாமரத்தின் கீழே சிவபெருமான் தங்கியிருந்ததால ஏகாம்பரநாதர் என்று அழைக்கப்பட்டார். ஆமாம், அந்த கோவிலில் மிகவும் பிரசித்தி பெற்றதும் மிகவும் பழமையானதாகவும் அந்த மாம்பழம் திகழ்கிறது. ஆஹா, அதான் உனக்கு மாம்பழம் வளரே நினைவுக்கு வந்ததா? என்ன என்ன ஐ என்றால் என்ன தெரியுமா? எனக்கு தெரியும். சிவனுக்கு விஷ்ணுவின் மோகியவன் தெய்வம் பிள்ளையாங்கம் என்றவர் சபரிமலை ஐயப்பன். அவர் பிறக்க மாறே அவர்கள் மணிமாலை என்றார். அதனால அவர் மணிகண்டன் என்று அழைக்கப்பட்டார். இவர் பாண்டவராஜாவின் அரண்மனையில் அரசகுமாராக வளர்ந்தார். மகசூரி என்பவர் தேவர்களை துன்புறுத்தினார். எனவே மகசூரியை அழித்து உலகத்தை காப்பாற்றினார். இவர் கலாலயம் கேரளம் ஆலயத்தில் உள்ள சுவாமியே சரணிப்பா. சாமி அடுத்தது ஒற்றுமை என்ற வடிவமாக சிவன் பிரம்மா விஷ்ணு மூலம் வருகிறார்கள். தாளம் பூ பொய் சொன்ன கதை தெரியுமா? ஓ தெரியுமே. ஒரு நாள் பிரம்மா விஷ்ணு இருவரும் யார் பெரியவர் என்றும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது சிவன் பெருமாள் தனது ஆதி அந்தத்தை உங்களை யார் கண்டுபிடிக்கிறார்களோ அவர்தான் என கூறி தீச்சுடன் நடமாடினார். விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமியை குடைந்து சென்றார். பிரம்மா அன்னப்பறவையாக மாறி உருவெடுத்து உயர பறந்து சென்றார். ஆனால் இருவருக்கும் சிவனின் ஆதி அந்தத்தை காண இயலவில்லை. சிவன் தலையிலே இருந்து தாளம்பி கீழே விழுந்தது. பிரம்மா தலமுயிடும் சிவன் ஆதியை காண இவ்வளவு தூரம் உள்ளது என கேட்டார். அதற்கான தாளம்பு 40,000 மண்கள் கீழ் நோக்கி வருகிறது என்று கூறியது. பிரம்மா தாளம்பீடம் சிவனாதியை பார்த்ததாக பொய் சொன்ன வேண்டும் என்று கூறினார். அவ்வாறே தாளம்பு பொய் சற்று கூறியது. முச்சமடைந்த சிவபெருமான் பொய் சொன்ன பிரம்மதேவனுக்கு பூலோகத்தில் ஆலயம் அமையாது என்று பொய் சாட்சி சொன்ன தாளம்பூவுக்கு சிவபூஜை கூடாது என்று சாபம் கொடுத்தார். விஷ்ணு பிரம்மா இருவருக்கும் தான் என்ற அகந்தை நீங்கிடவும் உலகிற்கு உணர்த்தவும் சிவபெருமாள் ஆதி அந்தத்தை காண முடியாத ஜோதி பிழம்பாக நின்ற இடம் திருவண்ணாமலை ஆகும். ஓம் ஓம் ஓம். அங்கே என்ன சத்தம் போடுகிறாய்? சத்தம் போடலை, ஓம் என்று சொல்கிறேன். ஓம் என்றால் ஓங்காரேஸ்வரர். சிவபெருமானின் உனித ஸ்தலமாக ஓங்காரேஸ்வர கோவில் திகழ்கிறது. இது மத்திய பிரதேசத்தின் நர்மதை நதியால் இக்கோவில் சூழப்பட்டுள்ளது. இது 12 ஜோதிலிங்கத்தின் ஸ்தலங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இக்கோவில் அமைப்பு ஓங்கார வடிவத்தில் அமைந்துள்ளது. நர்மதை நதியும் அதன் துணை நதியும் சங்கமிக்கும் இடத்தில் அந்த கோவில் அமைந்துள்ளதாம். மத்தத்துக்கு அதிபதி கோயாட்டியமா அவர் தான் தன்மதி பகவான். அவ்வென்றால் தன்வந்திரி பகவான் எப்படி வருவார்? அவ் என்றால் அவுரதம், அதாவது மருந்து என்று பொருள்.
இவர் மத்தத்தின் கல்லாமுதேர் உம்மத்தினங்கள் விளங்குபவர். பால்கலை கல்லுவோடு இவர் கையில் ஆழிய தமிழையும் கமித கலசத்தையும் தாங்கியபடி காட்சி தந்தார். தன்வந்திர பவனோ இலக்கியாருமான வாழ்வை தருபவர். ஒரு மொழிக்கு இலக்கணம் இலக்கியம் இரண்டும் முக்கியம். இதற்கு ஒரு ஆபத்து வரும்பொழுது ஓடி வந்தவன் முருகன். முருகனின் தமிழ் கடவுள் என்று ஏன் அழைக்கிறோம் தெரியுமா? முருகா என்ற வார்த்தையில் மெல்லினம், இடையினம், வல்லினம் என்ற மெய்யெழுத்துக்கள் இருக்கிறது. உயிரெழுத்துக்கள் 12 என்றால் 6 முகத்தையும் சேர்த்து 12 கைகளுடன் 18ஆக உள்ளது. தமிழ் எழுத்துக்களுக்கு வடிவமாகவும் தமிழருக்கு தெய்வமாகவும் விளங்கக்கூடியவன் முருகன். முத்தமிழ் வடிவானவன் எங்கள் முருகன். முருகனின் திருநாமம் தமிழின் பெருமை. இத்தகைய பெருமைக்குரிய தமிழ் மொழியை நாம் அனைவரும் போற்றுவோம். நன்றி. ஒவ்வொரு உயிரெழுத்தும் ஒரு தெய்வத்தின் தன்மையை எடுத்துரைத்து நமக்கு அறிவு, ஒழுக்கம், கருணை, பக்தி போன்ற நற்பண்புகளை நினைவூட்டியது. இந்த அருமையான நாடகத்தினை அசத்தலாக நடித்து காட்டிய எம் முதலாம் வகுப்பு மாணவ மணிகளுக்கு நீண்ட கரவொலி மூலம் நம் பாராட்டுகளை தெரிவிப்போம்.